ஹாய் கைஸ், நம்ம போன வீக் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தோம். இந்த டைம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே. அதை விட இது ரொம்ப ஈஸி தாங்க. அதுக்கு முன்னாடி நாம் கற்ற கல்வியையும், அதாவது நாம் கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருங்க? கமெண்ட் பண்ணுங்கள். அட்லாஸ்ட் நான் யாரை சொன்னான்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம கண்டினியூஸ் டென்ஸுக்கு போகலாம். நான் பேக் கேமரா வச்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்திங்கன்னா ஐ எம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் ஸ்டடியிங், இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கின்றேன். அதுவே பாஸ்ட்டில் என்ன சொல்லுவோம்னா ஐ வாஸ் ஸ்டடியிங், நான் இந்த டைம் வந்து போன வாரம் இந்த டைம் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி சொல்கிறது. ஐ வாஸ் ஸ்டடியிங் அப்படின்னா அது பாஸ்ட், வாஸ் போட்டோமல்லவா. ஐ வாஸ் ஸ்டடியிங், ஸோ கண்டினியூஸில் சொல்கிறோம். ஸோ இந்நேரம் இந்த டைம் நேற்று நான் படித்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஐ வாஸ் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லுவோம். வாஸ் ஸ்டடியிங். நம்ம சென்டென்ஸ், ஃபுல் சென்டென்ஸ் சொல்லி என்ன வேணாலும் எழுதிக்கலாம். எஸ்டடின்னு சேர்த்து போட்டுக்கலாம், லாஸ்ட் மந்த், இந்த மாதிரி. அது வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அப்போதைக்கு சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேங்க. லாங் சென்டென்ஸ் எல்லாம் வந்து நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேங்க. இப்போ இது சிம்பிளாக ஈஸியாக ஸ்டார்டிங்காக பழகிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதனால் சிம்பிளாக எழுதிக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஐ எம் ஸ்டடியிங். அதுவே பாஸ்ட்டில் சொன்னோம்னா, பாஸ்ட் கண்டினியூஸில் சொன்னோம் அப்படின்னா ஐ வாஸ் ஸ்டடியிங். ஃப்யூச்சரில், எதிர்காலத்தில் நான் இந்நேரம் படிச்சுட்டு இருப்பேன் இந்த டைமில் அப்படின்னா ஐ வில் பி ஸ்டடியிங். அவ்வளோதாங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஐ ஆம் ஸ்டடியிங், ஐ வாஸ் ஸ்டடியிங், ஐ வில் பி ஸ்டடியிங். ஏன் வந்து ஸ்டடி பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டிருக்கிறோம் அப்படின்னா கண்டினியூஸ். இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கின்றேன், படித்து கொண்டு இருந்தேன், இந்த டைம் நாளைக்கு நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ கண்டினியூஸாக சொல்கிறோம்ல, அதனால தான் வந்து ஐஎன்ஜி சேர்த்துருக்கேங்க வெர்பு கூட. ஓகேங்க, பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஐ எம் பிளேயிங், ஹீ இஸ் பிளேயிங், ஷீ இஸ் பிளேயிங், இட் இஸ் பிளேயிங், வி ஆர் பிளேயிங், யூ ஆர் பிளேயிங், தே ஆர் பிளேயிங். இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாய் இஸ் பிளேயிங், பாய்ஸ் ஆர் பிளேயிங் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஏன்னா ஐ எம் பிளேயிங், நான் விளையாண்டுட்டு இருக்கிறேன். ஹீனா அவன், அவன் விளையாண்டு கொண்டு இருக்கின்றான். ஷீ அவள் விளையாடி கொண்டு இருக்கிறாள். இட் அது விளையாடி கொண்டு இருக்கின்றது. வி அப்படின்னா நாங்கள், அதனால தான் ஆர் போட்டிருக்குறோங்க. வி, யூ, தே, இதுக்கெல்லாம் வந்து ஆர் போட்டிருக்கிறோம். வி ஆர் பிளேயிங், நாங்களாம் விளையாடிட்டு இருக்கிறோம். யூ ஆர் பிளேயிங், நீங்களாம் விளையாடிட்டு இருக்கீங்க. தே ஆர் பிளேயிங், அவங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதாங்க எங்கே இஸ் வரும், எங்கே ஆர் வரும்னு நம்ம சென்டென்ஸை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிக்கலாம். நான் லாஸ்ட் வீக் சொன்னது தாங்க. இது ரொம்ப ஈஸி. கண்டினியூஸ்னால் ஐஎன்ஜி சேர்த்து போடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இங்கே வந்து பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். பாய் இஸ் பிளேயிங், ஏன்னா பாய் ஒரே ஒரு பாயை தான் குறிப்பிடுறோம். ஸோ ஹீ, அந்த இடத்துல வந்து பாய் வந்து ஒரே ஒருத்தர். ஹீ வந்து என்ன போடுவோம், இஸ் தான் போடுவோம். பாருங்கள், ஹீக்கு இஸ் தான் போட்டிருக்கிறோம். ஸோ பாய் இஸ் பிளேயிங். பாய்ஸ் அப்படின்னா நிறைய பேர்த்த குறிப்பிடுறோம். பாய்ஸ் அவர்கள், அவங்க எல்லோரும் அப்படின்னா தேன்னு அர்த்தம். ஸோ தேக்கு என்ன வரும், ஆறு தான் வரும். ஸோ பாய்ஸ் ஆர் பிளேயிங். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதாங்க? பாய் இஸ் பிளேயிங், பாய்ஸ் ஆர் பிளேயிங். சிங்குலர், ப்ளூரல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோதாங்க. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்டுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஐ எம் பிளேயிங்னா பாஸ்ட்டாக இருந்தால் என்ன வரும், ஐ வாஸ் பிளேயிங். அதே வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால் ஐ வில் பி பிளேயிங், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள், வி ஆர் பிளேயிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவே நம்ம பாஸ்ட்டில் சொன்னோம் அப்படின்னா வி வேர் பிளேயிங். ஆருக்கு பதிலாக WERE வேர் போடுவோம். வி வேர் பிளேயிங் அப்படின்ட்டு போடுவோம், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பாய் இஸ் பிளேயிங். இதுவே நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்துச்சு என்ன போடுவோம், பாய் வாஸ் பிளேயிங்.
இப்போ பாய்ஸ் ஆர் பிளேயிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவே நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? பாய்ஸ் வேர் பிளேயிங், WERE. ARER பதிலாக பாஸ்ட்டாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? WERE, பாய்ஸ் வேர் பிளேயிங் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இதே வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாய் வில் பி பிளேயிங். அவ்வளோதான், பாய் வில் பி பிளேயிங். உங்கள் மேலே கொடுத்துருக்குற பாருங்க, அவ்வளோதான். ஐ எம் ஸ்டடியிங், அதுவே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஐ வாஸ் ஸ்டடியிங். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஐ வில் பி ஸ்டடியிங். இவ்வளோதான், பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகேங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு கருத்து சொல்லியிருந்தேன். அந்த கருத்து யார் சொன்னா அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா, அதாவது நாம் கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் மற்றவர்களுக்காக நம் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருந்தேங்க. வேறு யாருமே இல்லைங்க, நமக்கு பிடித்த ஒரு நபர் தான், டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் வேறு தகவலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.